Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹோட்டல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் கொஷின் பேப்பர் நோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் சம் 1.1, 1.2, 1.3 இம்பார்ட்டன்ட். 1.3 5 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.1ல் 1, 2, 3, 4, 6, 7 6 அண்டு 7 வந்து ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 1.2ல் 2, 3, 4 அது பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.8, 1.9 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.3ல் 1, 2, 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து 4th சம்மும் 5 மார்க்கில் கேட்பாங்க. 5th 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 6th சம் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 1.11, 1.13, 1.14, 1.18 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல் 2, 4, 8 9th சம் 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 10th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 12th சம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.19, 1.21, 1.22, 1.23 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 1.23 5 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.5ல் 1, 2, 3, 5, 6, 8 அதில் வந்து 5th கொஸ்டினும் 6th கொஸ்டினும் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1.6 எக்ஸசைஸ் 1.6 வந்து ஃபுல்லாக 1 மார்க்கு, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1 மார்க் வந்து 14 மார்க்ஸ் 1 மார்க்ஸு புக் பேக்கில் இருக்கிறது தான். மேக்ஸிமம் 1 மார்க்ஸு புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் வாங்கிடலாம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் எக்ஸசைஸில் 3, 6, 7 புக்கை எடுத்து எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, எந்தெந்த சம் வரும் அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். இதில் எக்ஸாம்பிள் 2.6 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.1ல் 1, 3, 5, 6, 7, 8 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.10 அடுத்து எக்ஸாம்பிள் 2.10 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.2ல் 1, 2, 3, 4, 6, 7, 9 நல்லா பார்த்துக்கோங்க. சொல்கிற ஒவ்வொரு சம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.12, 2.14, 2.16, 2.17 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.3ல் 3, 4, 5, 6, 7, 9 அடுத்து எக்ஸாம்பிள் 2.21 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 2.4ல் 1, 3, 5, 6 அடுத்து எக்ஸாம்பிள் 2.25, 2.27, 2.28, 2.29, 2.30 எல்லாமே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.5ல் 1, 4, 5, 6, 8, 9, 11, 12, 14 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.33, 2.36, 2.39 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.6ல் 1, 2, 3, 5, 6, 9, 11, 12 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.42, 2.44 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 2.7ல் 3, 6, 10, 11 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.48, 2.49, 2.51 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.8ல் 2, 5, 6, 7, 8, 9 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.54, 2.55, 2.56, 2.57, 2.58 பார்த்துக்கோங்க.
அடுத்து எக்ஸசைஸ் 2.9ல் 1 2 3 4 5 6 7 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.10 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் எக்ஸசைஸ் 2ல் 5 6 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 5 மார்க் வரும், 2 2 மார்க் வரும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து யூனிட் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. 3.1 3.3 3.5 3.7 3.8 இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. தேர்ட் சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ், மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் மறந்து போகும், ஃபார்ம்லாம் மறந்து போகும். அதனால் நோட்டு போட்டு நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு மேக்ஸ் ஈஸியாக ஹை ஸ்கோர் நீங்கள் சென்ட மார்க்ஸை மேக்ஸில் எடுக்கலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 3.11 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சம்மில் எல்லா கொஷினும், செகண்ட் சம்லேயும் எல்லா கொஷினும் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.3ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. செகண்டில் ஃபஸ்ட்டு செகண்டு 2 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. தேர்ட்லேயும் ஃபஸ்ட்டு செகண்டும் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு. அடுத்து எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்டும் 4 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு சம்மும் தேர்டு சம் ஃபுல்லாகவும் பார்த்துக்கோங்க. அடுத்து 4th சம் இதுவும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.7ல் செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷனும் தேர்டு சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 3.21 3.22 பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தடு. ஸோ இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதே மாடலில் எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. எக்ஸசைஸ் 3.8ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு 3 டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்டில் ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்துக்கோங்க. தேர்டில் ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 3.10ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3.31 3.32 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.11ல் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டும் 4th சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.12ல் தேர்டு சம்மும் 4th சம்மும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.40 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.13ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3.44 3.45 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.14 ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிராஃபில் டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.15 ஃபுல்லாக கிராஃப் தான். இது டைரக்ட் வேரியேஷனும் இன்வர்ஸ் வேரியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 4 ஜாமெண்ட்ரி எக்ஸசைஸ் 4.1ல் 9 10 11 12 13 பார்த்துக்கோங்க. அடுத்து தியரம் தேல்ஸ் தியரம், அது பிபிடி தியரம்னும் கேட்பாங்க. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா எழுதி பார்த்துக்கோங்க தியரத்தை. அடுத்து எக்ஸாம்பிள் 4.15 4.16 பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாமெண்ட்ரியில் சிமிலர் ட்ரையாங்கிள் தான் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 4.2ல் 10லேருந்து 16 வரைக்கும் ஃபுல்லாக ஜாமெண்ட்ரி சம் தான். ஸோ அதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதுதான் கேட்பாங்க. இது பித்தாகரஸ் தியரம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அந்த ஒன்று பித்தாகரஸ் தியரம் கேட்பாங்க, இல்லைன்னா தேல்ஸ் தியரம் கேட்பாங்க. ஸோ இது 2 தியரத்தையும் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 4.3ல் 1 4 6 7 8 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 4.4ல் 1 4 9 11 16 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 4.5 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 5 கோஆர்டினேட்ஸ் ஜாமெண்ட்ரி. இது எக்ஸாம்பிள் சம் 5.2 5.3 5.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 5.1ல் 1, 2, 4, 5, 6, 7, 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் சம் 5.8, 5.10 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 5.2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 5.3ல் 3, 4, 5, 9, 10, 12, 14 பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் சம் 5.35 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 5.4ல் 1, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 5.5 1 மார்க்ஸு, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்த இந்த சம்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான். இதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ஒன்றும் விடாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். ஸ்டெப்ஸ் மார்க்ஸ்லாம் இருக்குது, ஃபார்முலாஸ் மார்க்ஸ் இருக்குது, ஜாமெண்ட்ரி கிராஃப் வந்து ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். மேக்ஸில் வந்து அபவ் 90 ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.